தமிழ்நாடு பட்டயம் பட்டப்பெற்ற யோகா ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அறவழி போராட்டம். 2 வருடங்களாக யோகா பயிற்சியாளர்களுக்கு ஊதியத்தை வழங்காமல் காலம் தாழ்த்தி வரும் தமிழக அரசு. தமிழ்நாடு பட்டயம் பட்டம் பெற்ற யோகா ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் மாபெரும் அறவழி போராட்டம் சங்கத்தின் தலைவர் சுந்தரவேல் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் காசிநாத துரை தலைமையிலும் நடைபெற்றது. மேலும் இந்த மாபெரும் அறவழி போராட்டத்திற்கு சங்கத்தின் சட்ட ஆலோசகர் அருணகிரி பாரதி கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்த சங்கத்தின் மாநில தலைவர் சுந்தரவேல் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் காசிநாத துரை ஆகியோர் செய்தியாளர் சந்திப்பில் கூறியதாவது: மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அரசு ஆரம்ப சித்தா நிலையங்கள் மற்றும் அரசு பள்ளிகளில் யோகா பயிற்சியாளர்களாக 250 நபர்கள் ஆண் பெண் மற்றும் இருபாலர் தமிழ்நாடு முழுவதும் இருந்து 2022 பணியாற்றி வருவதாகவும், மத்திய அரசு ஆணைப்படி தமிழ்நாடு அரசு ஆயஷ் குழுமம் மூலமாக தமிழக அரசு ஆணைப்படி முதலில் 48 யோகா பயிற்சியாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள். 2ஆம் கட்டமாக 92, 3ஆம் கட்டமாக 110 யோகா பயிற்சியாளர்களை நியமித்தனர். இவர்களுக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் ஆண்களுக்கு ரூபாய் 8000, பெண்களுக்கு ரூபாய் 5000 முதல் ஆண்டு வழங்கப்பட்டது. கடந்த 23, 24 மற்றும் 24, 2025 2 ஆண்டுகளாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்றும், யோகா பயிற்சியாளர்களுக்கு மத்திய அரசு ஒதுக்கிய நிதியை தமிழக அரசு எங்களால் வழங்கப்படாமல் இருக்கின்றது. எனவே தமிழக முதலமைச்சர் யோகா பயிற்சியாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு 2 வருடங்களாக வழங்கப்படாமல் இருக்கும் தொகையினை வழங்கிட வேண்டும். மேலும் யோகா பயிற்சி முடித்தவர்களுக்கு அனைத்து துறைகளிலும் பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தனர். மேலும் இந்த அறவழி போராட்டத்திற்கு மாநில ஆலோசகர் ராஜா சரத்பாபு, முனிசாமி, துர்காதேவி, மகாராஜன், மணிகண்டன், சுரேஷ், மகாராஜா, திருமாவளவன், பிரகாஷ், சத்யமாலா, பேபிகலா, சுதாசீலா, விமலா மற்றும் பல உள்ளிட்ட சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள், யோகா பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். செய்தியாளர் அசோகன் பாப்பையன். நியூஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். யோகாவை படித்த பட்டதாரி ஆசிரியர் பெருமக்களுக்கு அரசு வேலை வழங்க கோரியும், ஏற்கனவே மத்திய அரசு விடுவித்திருந்த ஊதியத்தை வழங்க கோரியும் இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை தலைமை செயலகத்துக்கு அருகில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கையை முதலமைச்சர், துணை முதலமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் போன்ற பல்வேறு பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கும் தெரிவித்தும் பாராமுகமாக இருக்கிறார்கள். அதற்கான காரணம் தெரியவில்லை. யோகா கலை என்பது உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கலை. இந்த கலையை கற்றுக் கொடுத்து நாங்கள் இன்னைக்கு கவலையோடு இருக்கிற மாதிரி நாங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய கலைங்கிறது ஒரு உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த யோகா கலையை படித்த ஆசிரியர்கள் அரசு வேலை கிடைக்காமலும் ஒப்பந்த ஊதியத்தில் நியமிக்கப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு அரசு இந்த ஊதியத்தை விடுவிக்காமலும் இருப்பதால் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறோம். மற்றவர்களின் உடல்நலையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கக்கூடிய யோகா ஆசிரியர்கள் இன்னைக்கு மன வருத்தத்தோடு இருக்கிறது தான் வருத்தத்துக்குரிய செய்தி. ஸோ இதை அரசு முழுவதும் கவனத்தில் கொண்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஆசிரியர்கள் இந்த யோகா கலையை பயிற்றுவிட்டு அரசு வேலைக்காக காத்திருக்கிறார்கள். தமிழகத்திலே மட்டுமே பட்டப்படிப்பு படித்த ஆசிரியருடைய எண்ணிக்கை மொத்தம் 1.5 லட்சம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 4 லட்சம் ஓட்டுகள் அவர்களுக்கு இருக்கிறது. 1 லட்சம் குடும்பங்கள் இருக்கிறது, 4 லட்சம் ஓட்டுகள் இருக்கிறது. ஸோ இதையாவது மனதிலே கொண்டு இருக்கின்ற அரசாங்கமோ அல்லது வர இருக்குங்கிற அரசாங்கங்களோ எங்களது கோரிக்கை நிறைவேற்றும் பட்சத்தில் அவர்களுக்கு ஆதரவளிப்பதற்காக நாங்கள் உறுதிப்பாடு எடுத்திருக்கிறோம். வேற ஏதாவது கேள்விகள் நீங்க கேள்விகள்? 5 ஆண்டு ஆட்சி முடிவு. ஆமா சார், நீங்க கோரிக்கையில பழசுதான். ஆமா, இனிமேல் அவங்க எந்த அளவுக்கு பண்ணுவோம் நம்பிக்கை? கடைசியாகவும் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். நிறைவேற்றினா அவங்களுக்கு நல்லது, நிறைவேற்றலைன்னா அதுக்கப்புறம் நாங்க வேற ஒரு முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு. என்ன காரணம்னா அரசாங்கத்தை நாங்க கேட்கிறோம். ஏன்னா இவங்க கொடுக்கல சம்பளத்தை மத்திய அரசு விடுவிச்சிருக்கு. இந்த யோகா கலைக்கான ஆசிரியர்களை நியமனம் பண்ணது மட்டும்தான் மாநில அரசோட கடமை. அதற்கு ஊதியம் கொடுக்க வேண்டியது மத்திய அரசோட கடமை. மத்திய அரசு நிதியை விடுவிச்சிருக்கு. அதுக்கான ஆதாரங்களா நாங்கள் அரசாங்கத்தை சமர்ப்பிச்சோம். இன்னென்ன தேதிகளில்
நம்ம தமிழக அரசுக்கு வந்து யோகா ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க சொல்லி இப்போ நிதி விடுவிச்சிருக்கிறாங்க. ஏன் அதை கொடுக்காம இருக்குன்னு கேட்கிறோம். ஆனா முறையான பதில் வந்து அரசு அதிகாரிகள் இருந்தோ இல்ல அமைச்சர்கள்ட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கலாம். யோகா ஆசிரியர்கள் மொத்தம் வந்து எவ்வளவு பேர் இருக்கு? 1,00,000 பேர் இருக்கு தமிழகம் முழுவதும். இந்த படிப்பை முடிச்சுட்டு பட்டப்படிப்பு முடித்த யோகா ஆசிரியரோட எண்ணிக்கைங்கிறது 1,00,000 தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு. இது மூல காரணமா இந்த உங்களுக்கு தடையா நிக்கிற மூல காரணமா அதிகாரிகள் எங்களுக்கு தெரிஞ்சா சொல்லிடுவோம் உங்கள்கிட்ட. நாங்க அரசாங்கத்துல கோரிக்கை தான் வைக்கிறோம். நாங்க ஒன்றும் எச்சரிக்கை கூட சொல்லல. நாங்க கோரிக்கையை தான் வைக்கிறோம். கனிவுடன் பார்க்கணும். ஏன்னா எவ்வளவு நல்ல காரியங்கள் இந்த அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு. ஸோ இந்த யோகா ஆசிரியருடைய நலன்லையும் இந்த அரசு அக்கறை செலுத்துதுன்னா நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். பரவலி ஆர்ப்பாட்டம் எதற்கு நடைபெறுகிறது என்றால், கடந்த 3 வருடங்களாக அரசு ஆரம்ப சுகாதாரத்தில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு 2 வருடமாக வந்து சம்பளம் கொடுக்கவே இல்லை. ஏன்னா சம்பளம் வந்துடும் சொல்லிட்டு சம்பளம் வந்து எங்களுக்கு வந்து காணல் நீராக இருக்கிறது. ஆனால் 1,50 கோடியை வந்து கையில வாங்கி வச்சுட்டு மத்திய மாநில அரசு இது வரைக்கும் விடுவிக்கவில்லை. ஏன்னா இப்பவே வந்து மாநில அரசு வந்து 250 பேர் வந்து யோகா ஆசிரியர்கள் வந்து நியமிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து ஜீவோ கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆனா வருகின்ற பணத்தையே கொடுக்க தமிழ்படுத்துறாங்க எதுவும் தெரியவில்லை. ஏனென்றால் எங்களுடைய தமிழ்நாட்டில் உள்ள யோகா ஆசிரியர்கள் வந்து ஒன்று சேர்ந்து இந்த மறைமுகமாக பணத்தை பதிக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து முதலமைச்சர் தலையிட்டு, துணை முதலமைச்சர் தலையிட்டு எதற்காக வந்து யோகா பயிற்சியாளர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிகாரிகள் மீது. ஏன்னா பல மாநிலங்களில் வந்து இந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ யோகா ஆசிரியர்களுக்கு வந்து பல நிலுவத்தொகை எதுவுமே நிப்பாட்டப்படவில்லை. ஆனால் தமிழகத்தில் வந்து மாற்றுமுகமாக யோகா பயிற்சியாளருக்கு வந்து அரசு அதிகாரிகள் வந்து பயன்படுத்துகிறார்கள். ஏனென்று தெரியவில்லை. அரசுக்கு அவமானத்தை ஏற்படுத்துவதற்காகவா இல்லை வந்து அரசுக்கு எதிராக மக்களை தூண்டி விடுவார்களா என்று அதிகாரிகள் நினைக்கிறார்கள் என தெரியவில்லை. உடனடியாக தமிழக முதல்வர் தலையிட்டு இந்த 1 கோடியே 56 லட்சத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். 250 யோகா ஆசிரியர்கள் வந்து உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தான் எங்களுடைய யோகா ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக இந்த கோரிக்கை வைக்கின்றோம். தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் காசிநாதத்துறை.